ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம ஹேப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. Thank you friends. எதுக்கு அவசரமா வர சொன்ன? என்ன எப்பள்ளே என்கிட்ட கொண்டா. உனக்கு என்னாச்சுது? ஏதோ அவசரம் நினைச்சா ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தா என்ன? எதுக்கு? இனிமேல் நீ என் பிள்ளை பார்த்தது போதும். தங்க பிள்ளை வாட நம்ம போல. அவளுக்கு குறுக்கு பிடிச்சிருக்கு. நான் என்னமோ யாரை நினைச்சு பிள்ளைய தூக்கிட்டு வந்தா பிள்ளை கொண்டாவா செவுட்ல கொடுத்துறேன். போடி. என் பிள்ளை என்கிட்ட கொண்டா. கிறுக்காரி உனக்கு பிடிச்சிருக்கே. நான் என்னமோ யாரை நினைச்சு பிள்ளைய கூட்டு வந்தேன். என் பிள்ளைய நீ பார்த்தது போதும் கொண்டா. அப்பெல்லாம் தர முடியாது, புரியுதா? அவன் என் பிள்ளை. அதுக்கு இப்ப என்ன? அவன் இப்ப ஏன் பாதுகாப்புல இருக்கான். இருக்கட்டும். வேண்டாம், என் பிள்ளை எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிடுவேன். என் புருஷனோட ஆசீர்வாதம் இருக்குது, அது போதும் எனக்கு. என் புருஷன் என் பிள்ளைய பாதுகாத்துக்கிடுவாரு. அவர் கடவுளா இருந்து என்னையும் பிள்ளையும் பாதுகாப்பாரு. வேற எவனும் பாதுகாக்க வேண்டாம். என் பிள்ளைய கொடுத்துரு. கிறுக்கி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காது. போடி. மரியாதை என் பிள்ளைய கொடுத்துரு. என்னடி ஆச்சுதே? ஏன் தெரியல இந்த முடிவு? இந்த பையன் எதுக்காக என்னத்துக்கு அவனுக்கு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா? அதே என் பிள்ளையோட எதிர்காலத்துக்காக தான் நான் சொல்றேன். நாளைக்கு என் பிள்ளை தலை குடிஞ்சு நின்ற கூடாது. எதுக்கு நான் தலை குடிய போறான்? அவனுக்கு நேரம் இல்ல, அவன் தலை குடிய மாட்டான். உங்களால தான் அவன் தலை குனிய போறான். என்ன தலை குடிய போறானா? நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், எங்களை விட்டுட்டு தூர போன்னு சொன்னேன். நானும் ஏதோ என் பிள்ளைக்கு நீ பாதுகாப்பா இருக்க, அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கனாலதான் அவன் உங்ககிட்ட இருக்கட்டும் நினைச்சேன். ஆனா அதுவே என் பிள்ளைய நாளைக்கு தலை குடிய வச்சிடறான். என் பிள்ளைய நான் கொடுக்க முடியாது. அதே மாதிரி என் பிள்ளை தலை குனிஞ்சு போக மாட்டான். நீங்க இன்னும் கொஞ்ச நாள் அவன் கூட இருந்தா அவன் தலை குனிஞ்சிருவான். எனக்கு என்ன பத்தி கவலை இல்ல. என் பிள்ளையோட எதிர்காலம் ரொம்ப முக்கியம். இங்க பார், உனக்கு இவன் மேல எவ்வளவு அக்கறை இருக்கோ அதை விட எனக்கு அதிகமாவே இருக்குது. அவன் எதிர்காலத்துக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சும்மா ஏதாவது ஒரு பேச்சு கேட்டுக்கிட்டு பிள்ளை வாழ்க்கை நாசம் பண்ணாத. போடி. இனிமேல் பிள்ளைய கொண்டுட்டு வாங்க ஏதாவது சொன்ன தொலைச்சு வச்சாச்சு. ராஜா வா நம்ம போல. என் பிள்ளை எனக்கு யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. இவன் என் புள்ளதான், இவன் என் புள்ளதான். ஓ, இவனுக்கு என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். நீ பைத்தியக்காரி மாதிரி உடலிக்கிட்டு இருக்காத. புள்ள வாழ்க்கையோட விளையாடாத. உனக்கு இப்ப என்ன தாண்டி பிரச்சனை? தங்க பிள்ளை நீ போய் விளையாடுற, நான் வரேன். சொல்லுடி, உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? அது பேசுவாங்கன்னு எனக்கும் தெரியுமே. கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு ஆணும் பழகுனாலே கண்ணு மூக்கு வச்சு பேசுவாங்க. கல்யாணம் முடிஞ்சு துணை இல்லாம இருக்கிற உன் கூட நான் பழகுனா ஊர் உலகம் எப்படி எல்லாம் பேசணும் எனக்கு தெரியுமே. தெரிஞ்சு துணிஞ்சுதானே நின்னு. நீங்க துணிஞ்சு நிப்பீங்க, நான் எதுக்குங்க நிக்கணும்? நீங்க யாரு? உங்களுக்கு எனக்கு என்ன? நான் உங்களை ஒரு நாள் கூட மனசார நினைச்சது கூட இல்ல. என் புள்ள எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நான் இந்த மண்ணை விட்டு போனாலும் என் பிள்ளைக்கு உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியும்னு நினைச்சேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லலாம், பாவம் அவங்களே இன்னும் சரியா கரை ஏறல. அதான் ஒருவேளை இந்த உலகத்துல எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் பிள்ளை யாரு பாப்பான்னு நினைச்சேன். கொஞ்சம் சீனலமா யோசிச்சேன். என் பிள்ளைக்காக சீனலமா யோசிச்சேன். யாரு என்ன பேசினாலும் பரவாயில்லன்னு என் பிள்ளைக்காக சீனலமா யோசிச்சேன். ஆனா அதுவே என் பிள்ளைக்கு நாளைக்கு தலைக்குடிவை கொடுத்துட கூடாது. என்ன தாண்டி இப்ப சொல்ல வர? உங்களையும் என்னையும் சம்பந்தப்படுத்தி பேசுறாங்க. நாளைக்கு புள்ள வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மா அப்படின்னு என் பிள்ளைகிட்ட ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா சத்தியமா என் பிள்ளைய தாங்கிக்கிட மாட்டேன், நானும் தாங்கிக்கிட மாட்டேன். அதுக்குதான் சொன்னேமா கல்யாணம் பண்ணிக்கோன்னு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா யாரும் என்ன பேச முடியும்? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன ஏத்துக்கிட்டேன்னு சொல்லு, நான் யாரும் உனக்கு தெரியும். நான் எதுக்கு உங்களை ஏத்துக்கணும்? ராக்கி இந்த இடத்துல என்னால வேற யாரையும் வைக்க முடியாது. இங்க பாருங்க, ஒரு சாதாரண கல்யாணம் முடிச்சா போன வந்தனா கூட தெரிஞ்சிருக்காது. அவர் என்ன அப்படி பார்த்தாரு, என்ன இந்த அளவுக்கு ஆளாக்குனாரு. ஆளாக்குனதை விடுங்க, ஒவ்வொரு நாளும் என்ன அவ்வளவு அழகா பாத்துக்கிட்டாரு. அவரை மாதிரி காதல் யாராலையும் கொடுக்கவே முடியாது. அவர் காதல் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அவருக்கு சலிப்பு தட்டவே இல்லை. அவ்வளவு லவ் பண்ண ஒரு மனுஷன் திடீர்னு என்னை விட்டு போனாரு. அவர் இந்த இடத்துல வேற ஒருத்தனை எப்படி என்னால வச்சு பார்க்க முடியும்? இப்போ இல்ல, இன்னும் 100 வருஷம் நாளும் அவர் இந்த இடத்தை என்னால யாருக்கும் கொடுக்க முடியாது. சார், நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. என்னால என் ராக்கிய மறக்கவும் முடியாது, அவர் சுமந்த இதயத்துல வேற யாரையும் வைக்கவும் முடியாது. அவர் கொடுத்த நினைவுகள் எனக்கு போதும். நான் எந்த ஒரு சுகபோகத்தையும் விரும்பல. என் ராக்கிய மனசுக்குள்ள நிறைஞ்சிருக்காரு. கொஞ்ச நாள் என் கூட இருந்தாலும் ரொம்ப நாள் நினைச்சு பாக்குற நினைவுகளை, அழகான நினைவுகளை எனக்கு கொடுத்திருக்காரு. அது போதும். இன்னும் கொஞ்ச நாள்
என் புள்ள கொஞ்சம் தலை எடுத்துட்டானா நான் நிம்மதியா ராக்கி கிட்ட போயிருவேன். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அவ்வளவுதான். கிறுக்கி மாதிரி பேசாத. அதான் உண்மை. என் ராக்கி என்ன எவ்வளவு லவ் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியாது. அவரை மாதிரி யாராலையும் காதல் பண்ண முடியாது. ஆனா இப்ப ராஜா எதிர்காலம் நமக்கு முக்கியம். இங்க பாருங்க, இந்த ஒரு விஷயம் நான் சொல்றேன். என்ன? எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. அது என்னமோ தெரியல, என் ராக்கிக்கு அப்புறம் நான் முழுசா நம்பினது உங்களதான். என்ன சொல்ற? அது என்னமோ தெரியல, சத்தியமா சொல்றேன், என் மனசுல இருந்து சொல்றேன். என் ராக்கிக்கு அப்புறம் நான் முழுசா நம்பின ஒரு ஆணுனா அது நீங்க தான். அது நீங்க நடந்துகிட்ட விதம். நம்புறதுக்கும் காதலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் என் ராக்கி மேல வச்சிருந்தது அளவுக்கு அதிகமான காதல். அவர் என் மேல வச்சிருந்தது காதல். நாங்க ஒத்துக்கொத்தர் கண்ணன் மனைவியா வாழ்ந்தோம். எங்க காதலுக்கு அடையாளமா எங்க பையன் பிறந்தா. அது வேற. ஆனா நான் உங்க மேல வச்சிருக்கிறது நம்பிக்கை. இந்த உலகத்துல ஒரு நல்ல மனுஷன் இருக்கிறான்னு நான் நம்பினேன். உலகத்துல இருக்க எல்லா மனுஷனும் கெட்டவன் கிடையாது. உண்மையிலே ரொம்ப நல்லவங்களும் இந்த பூமியில இருக்காங்கங்கிறதுக்கு உதாரணமா நீங்க இருந்தீங்க. 6 நாள் இருட்டாரில ஒரே ரூம்ல ஒண்ணா இருந்தோம். அப்போ வந்த நம்பிக்கை சின்ன சின்ன சேட்டை, சின்ன சின்ன பேச்சுதான். ஆனா அதுல எல்லாம் மீறல. அதுல உங்க மேல உள்ள நம்பிக்கை. உங்களை கொன்னுருவாங்கன்னு தெரிஞ்சோம் என் புள்ள எங்க இருக்கான்னு காட்டி கொடுக்கல. அது மட்டும் இல்ல, எப்படியும் தன்னை ஏதாவது பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி என் பிள்ளைய பாதுகாத்த விதம். இப்படி ஏகப்பட்டது நான் சொல்லிக்கிட்டே போகலாம். அன்னைக்கு என்ன கடத்தினதே என் புருஷனோட அம்மா அப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்களால எப்ப வேணாலும் எங்களுக்கு ஆபத்து வரலாம். அதனாலதான் முழுசா என் பையனத்துக்கு உங்ககிட்ட நான் ஒப்படைச்சேன். அவனை நீங்க கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களை என்னால ஏத்துக்க முடியாது, ஆனா ஒண்ணு பண்ண முடியும். என்ன? என் பையனை, உங்க பையனை நான் ஒப்படைச்சதேன். தமிழே, அவனை எங்கேயாவது கூட்டிட்டு போய் வாழுங்க. தயவுசெய்து என் கண்ணு முன்னாடி மட்டும் வந்துடாதீங்க. ராஜாவை இங்கேருந்து கண்காணாத இடத்துக்கு கூட்டிட்டு போய் வளர்த்துருங்க. அவன் வளர்ந்து என்னை தேடும் போது நான் ராக்கி ஒய்ஃபாவே தான் இருக்கணும். அவன் அம்மாவா தான் இருக்கணும். இன்னொத்த பொண்டாட்டியை நான் இருக்க கூடாது. நான் எப்பவுமே ராக்கிக்கு மட்டும்தான். நான் இப்படியே இருந்துருவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. ராக்கி எனக்கு அடையாளத்தை கொடுத்துட்டு தான் இங்க போனாரு. நீ பிறந்த ஊருக்கே போயிருன்னு சொல்லி தான் அனுப்புனாரு. இங்க எனக்குன்னு என் தோழிகள் இருக்காங்க. நல்லா சாப்பிடுறேன், வேலைக்கு போறேன், என் கடமையை செய்யறேன். ஏதோ நிம்மதியான வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. நீங்க ராஜாவை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புங்க ப்ளீஸ். அப்பெல்லாம் ஒன்ன விட்டுட்டு போக முடியாது. இந்த ஊர் உலகம் தப்பா பேசுதே. பேசுறவங்க பேசிட்டு போட்டே. உனக்கும் சரி என் பிள்ளைக்கும் சரி என்னால மட்டும்தான் பாதுகாப்போ சந்தோஷத்தையும் கொடுக்க முடியும். என்னால மட்டும்தான் உங்களை பாதுகாக்க முடியும். நான் உங்க கூட இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு சந்தோஷம். நான் போக மாட்டேன். உங்களையும் இனி எனக்கு அசிங்க அசிங்கமா பேசுறாங்க. அதான் சொன்னேன், கல்யாணம் பண்ணிக்கலாம். ராஜா வளர்ந்தாலும் நான் ராக்கி ஒய்ஃபா தான் இருக்கணும்னு சொல்றேன்ல. பிள்ளைக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் வளர்ந்த உடனே புரிஞ்சுக்குவேன். இப்பெல்லாம் பிள்ளைங்க நம்மளை விட ரொம்ப புத்திசாலியா, ரொம்ப அறிவா யோசிக்கிறாங்க. உன் நிலமும் அவளுக்கு கூடி சீக்கிரம் புரியும், புரிஞ்சுக்குவான். எனக்கு விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லாத ஒண்ணு என்னால செய்ய முடியாது. நீங்க ராஜா கூட்டிட்டு கிளம்புங்க, இல்லைன்னா ராஜாவை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க கிளம்புங்க. சொன்னியா ராக்கி? அவங்க அம்மா அப்பா எந்த நேரத்திலயும் உன்னை போட்டு தருவாங்க. அவங்க பிளானே அதுதான். நான் இன்னும் இங்க சுத்திட்டு இருக்க போய் தான் மூடிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆமா, இதோட 4ஆவது திருப்பி அட்டம் நடந்தது. நான் அந்த வீட்டுல இருந்தனால்தான் அப்படி திரும்பி போனாங்க. என்ன சொல்றீங்க? நீ எனக்கு டூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு இருந்த. கரெக்டா வீட்டுக்குள்ள வரவும் கரெக்டா துப்பாக்கி வச்சு உன்னை போட்டதுல பார்த்தானுங்க. தற்செயலா தான் நான் வந்தேன் அவன் பின்னாடி. அதனால அன்னைக்கு தப்பிச்சேன். அவங்களோட நோக்கமே உன்னையும் அவங்க வீட்டு வாரிசையும் அழிக்கணும், அவ்வளவுதான். அழிச்சாதான் உங்களுக்கு கௌரவம். அப்படி உன்னையும் புள்ளையும் அவங்களுக்கு பழி கொடுத்துட்டு என்னால இருக்க முடியாது. வாழ்வானாலும் சரி, அவமானமா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, நான் உன் கூட தான் இருப்பேன். ராஜாவுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியும். வேண்டாம், பிடிவாத வேண்டாமே. அப்பெல்லாம் உன்னை விட்டுட்டு என்னால போக முடியாது. பிடிச்சிருக்கு, கடைசி வரைக்கும் கூட இருப்பேன். அதே மாதிரி உன் சடங்குக்கு என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ண போறேன். என்ன விளையாட்டுலாம் வேண்டாம். தமிழ், 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 இதுக்குதான் நான் முகத்தை காட்ட மாட்டேன்னு சொன்னேன். ராஜா, ஆம்புலன்ஸ்க்கு போன போடு. ராஜா சீக்கிரம் வா, ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்.
ஆதிரா, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, டைரக்டாவே கேக்குறேன். என் கூட உனக்கு வாழறதுக்கு விருப்பம் தானே? தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்குள்ள தப்பாய் போச்சுது. அதை சரி பண்ண முடியுமே, நம்ம 2 பேரும் வாழ முடியுமே. மனசார சொல்றேன் ஆதிரா, உன்னை என் மனைவியா தான் நினைக்கிறேன். என் மனசார உன்னை நேசிக்கிறேன். இதுக்கப்புறம் வாழ்க்கையில எந்த பொண்ணையும் நான் சத்தியமா எடுத்து பார்த்துக்கிட மாட்டேன். உன்னை மனைவியா நினைச்சு வாழ ஆரம்பிச்சிட்டேன். நடந்ததெல்லாம் கனவா நினைச்சு மறந்துட்டு நம்மளால வாழ முடியுமே. நான் சத்தியமா இப்பெல்லாம் எந்த தப்புக்குமே போறதே இல்லை. நீ கூட இருந்த இந்த 2 வருஷத்துல நான் காதல்னா என்ன, மனைவினா என்னன்னு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். உன் கூட வாழணும் ஆசைப்படுறேன். இந்த சடங்கு, சம்பிரதாயம், சீரு இதெல்லாம் வேண்டாமே. அப்படி ஏதாவது செய்யறா அதை நான் செய்யறேன்னு. வேண்டாம் ப்ளீஸ். அது எப்படி? தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்குள்ள தப்பு நடந்து போச்சு. இத சொல்லதுக்கு உன் வாய் கூசல? தெரிஞ்சோ தெரியாமலவா? உனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியாது. உன் காம பசிக்கு என்ன இரையாக்குன? அது எப்படிடா? உன் காம பசிக்கு என்ன இரையாக்கிட்டு தெரிஞ்சோ தெரியாமலோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? தப்புதான் ஆதிரா, ஆனா அதை சரி பண்ண முடியுமே. அதான் சரி பண்றேன்னு சொல்றேனே. இப்ப நான் உன்னை ஏத்துக்கிட்டேன்னு வச்சுக்க, என்ன மாதிரி தப்பு நடக்கிற பிள்ளைங்களுக்கு நானே கேடு கட்ட உதாரணமாயிருவேன். உன்ன மாதிரி உதாரணங்களுக்கு ஒரு ஊட்டச்சத்து கொடுத்த மாதிரி ஆயிரும். அப்புறம் ஊருக்குள்ள அவன் பிடிச்ச பிள்ளை இந்த மாதிரி பண்ணிட்டு எப்படினாலும் நம்ம கூட தானே வாழ்வான்னு எகத்தாளமா போயிரும். தப்பான உதாரணமா அவளை இருக்க சொல்ற நீ? என்ன அவ்வளோ கேடு கட்ட பெருவி நினைச்சிட்டல நீ? நீ கெடுப்ப. இந்த 2 வருஷம் நான் உன்னை பழி வந்ததுக்காக உன் கூட இருப்பேன். நீ மனசு மாதிரி என் கூட வாழ்ந்தன்னா அன்னைக்கு நீ கெடுத்ததுக்கு நானே உடந்தே இருந்த மாதிரி ஆயிரும். அசிங்கமா இல்ல? அப்படி நான் உன் கூட வாழ்ந்தேன்னு வச்சுக்க, அதே மாதிரி கேடு கட்ட சொல்லிருக்க வாய் கூசுதுடா. ஆமா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நீ என்ன தொட்ட உடனே பழி வாங்குறேன்னு நினைச்சு நான் உன் வீட்டுல இருந்தே தப்பு. அன்னைக்கு எனக்கு அது சரின்னு பட்டுச்சு. ஏன்னா என்னால ஊருக்குள்ள வர முடியல. என் ஃப்ரெண்ட்ஸ் முகத்தையோ, என்னை காதலிச்ச முகத்தையோ, என் பெத்தவங்க முகத்தையோ பார்க்கறதுக்கு எனக்கு திராணி இல்லை. அதுக்கு அப்பதான் தெரிஞ்சது நான் அதுவும் தப்பு தான் பண்ணியிருக்கேன். நான் அதே வீட்டுல இருந்துக்க கூடாது. நான் அங்க இருந்து உனக்கு புருஷங்க அங்கீகாரத்தை கொடுத்த மாதிரி போச்சுதே, அதுவும் தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக நான் வருத்தப்படல. இங்க எல்லாரும் எல்லாத்தையும் சரியான நேரத்துல எதையும் செய்ய முடியாது. ஆனா இப்ப நான் எடுக்கிற முடிவு, உன்னை மட்டும் நான் கல்யாணம் பண்ணேன்னு வச்சுக்க, அதே மாதிரி உலகத்துல ஒரு தப்பான காரியம் எதுவுமே இல்ல. இஷ்டத்துக்கு தொடுவேன். 2 வருஷம் எனக்கு காதல் வந்துட்டுன்னு வாழவான்னு கூப்பிடுவேன். அவ்வளோ கீழ்த்தரமான ஜென்மங்களாயிட்டோம்ல நாங்களாம். நான் உன் வீட்டிலிருந்து வரும்போதே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்கிற நினைப்புல தான் வந்தேன். உன்னெல்லாம் என்னால ஒரு மனுஷனா கூட பார்க்க முடியாது. உன்னை புருஷனா பார்க்க சொல்ற. நீ என்னதான் நல்லவன மாதிரி என்ன உண்மையாவே இப்ப நேசிச்சாலும் சரி, நீ எனக்கு ஒரு காலம் புருஷனாக முடியாது. நான் காலம் முழுக்க இப்படியே வாழ்ந்தா கூட அது எனக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும், எனக்கு ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கும். உன்னை நான் கல்யாணம் பண்ணேன்னு வச்சுக்க, நீ பண்ண தப்புக்கு நான் உடனே இருந்தேன் என்ன நானே அசிங்கப்படுத்ததுக்கு சமமாயிரும். அப்படியே நான் உன்னை கல்யாணம் பண்றேன்னு வச்சுக்க, உண்மையிலே நானும் உன்னை நேசிக்கிறேன்னு வச்சுக்க, நீயே என்ன நேசிக்கிற, நம்ம 2 கல்யாணம் பண்ணி வாழ்க்கை தொடங்க போறோம். அப்ப எனக்கு எப்படிடா இருக்கும்? சொல்லுடா, யோசிச்சு பாரு. நீ எனக்கு மயக்க மந்த கொடுத்து என்ன, அதுதானே என் கண்ணு முன்னாடி வரும். உன்னை எப்படி என்னால புருஷனை ஏத்துக்க முடியும்? இதே மாதிரி எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கைய எப்படி உன்னை என்னால ஏத்துக்க முடியும்? எப்படி முழு மனசா உன்னை நான் ஏத்துக்க முடியும்? கணவன் மனைவிங்கிறது புனிதமான உறவு. ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கையில வைக்கிறது. அந்த நம்பிக்கை நம்ம 2 பேருக்குள்ள வராத. ஆதிரா ப்ளீஸ் ஆதிரா, என்னால இன்னொருத்தி ஏற்று கூட பார்க்க முடியாது. அது நான் உனக்கு இந்த 2 வருஷத்துல கொடுத்த தண்டனை. நீ பல யுத்தங்களை கேள்விப்பட்டிருக்க, அது எல்லாமே ஒரு பொண்ணை தொட்டதுனால வந்ததாதான் இருக்கும். ஒரு பொண்ணை தொட்ட நீ கெட்ட, ஒரு பொண்ணை தொட்டா இதுதான் கேதின்னு நீதான் உதாரணமா இருக்கணும். வாழ்க்கை கொடுத்து அந்த நல்ல உதாரணத்தை கெடுக்க சொல்ற. இதுக்கப்புறம் என் முகத்துல முடிக்காத ஆதிரா. கிளம்பு. நீ எனக்கு பண்ணதை நான் மறந்துட்டேன். அதை என் மெமரியில இருந்து நான் அழிச்சிட்டேன். ஏன்னா அது எனக்கு சீனளவு இல்லாதப்போ நடந்தது.
அதை எதுக்கு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கணும்? இப்பவும் நான் கன்னி பொண்ணுதான். மனசு அளவுல நான் ஒண்ணு மனசுல வந்து உங்ககிட்ட என்ன கொடுக்கலையே. தட்டி பறிச்சிருக்க, ஏமாத்தி, அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. மனசு அளவுல நான் இன்னும் கன்னி பொண்ணுதான். நீ கிளம்பலாம். ஆதிரா, இதுதான் உன் முடிவா? இதுதான் என் கடைசி முடிவு. ஆதிரா, எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு ஆதிரா. நான் இப்படித்தான் இருக்கேன்னு தெரிஞ்சும் அவனுடைய விடாமுயற்சி. என் அத்தை பொண்ணு, அவளை நான் கட்டிக்க போறேன், அவளுக்கு நான் முறை செய்ய போறேன்னு என் அத்தை போய் ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருக்கா. வெள்ளந்தியா வெகுலியா, ஆள் அழகு இல்லதான், ஆனா அவன் மனசுக்குள்ள நான் இருக்கேன். அவனுக்கு என்னை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு ஆசை. என்ன குழந்தை மாதிரி கண்டிப்பா பாத்துக்கிடுவான். இங்க ஒரு பொண்ணுக்கு தேவை அவளை நல்லா பாத்துக்கிறவன் தான், அவளை உசுரா நேசிக்கிறவன் தான். ஒரு பொண்ணுக்கு அழகோ ஆடம்பரமோ அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்காதே, அவளை கண்ணுக்குள்ள வச்சு பாதுகாக்கிறான் பாரு. நீதான் எனக்கு இளவரசி, இந்த உலகத்திலே நீதான் எனக்கு மகாராணி மாதிரி பாத்துக்கிறான் பாரு. அவன் கூட வாழ்ற வாழ்க்கை உண்மையிலே சொர்க்கம். அதை என் அத்தை பையன் எனக்கு காட்டிட்டான். ஆமா, என் தோள்பட்டைக்கு தான் இருப்பான், ஆனா என்ன மகாராணி மாதிரி பாத்துக்கிறதான். போதும், அழகு ஒரு குப்பன்னு உணர்ந்துட்டேன். அழகு அந்தஸ்து எல்லாம் ஒரு குப்பன்னு உணர்ந்துட்டேன். அவனுக்கு நான் மகாராணியா தெரியறேன். ஒரு ஆணுக்கு ஒரு பொண்ணு மகாராணியா தெரிய ஆரம்பிச்சாலே நிச்சயமா அவ கண்ணுல இருந்து கண்ணீர் வராதே. ஒரு பொண்ணுக்கு தோணுங்கிறதே அவ மேல முழுசு அன்பு செலுத்தி நோய் நொடியிலையும் கஷ்டத்திலேயும் நஷ்டத்திலேயும் இன்பத்திலையும் சரிசமா பங்கிட்டு அவளுக்கு உறுதுணையா இருக்கான் பாரு, அதுதான் சிறந்த துணை. அந்த துணைக்கு அழகு தேவையில்லை, அந்தஸ்து தேவையில்லை, நல்ல மனசு, அவளை முழுசா நேசிக்கிற மனசு, அது போதும். எனக்கு இப்ப அதுதான் தேவை. ஆதிரா, நீ கிளம்பலாம். நீ கிளம்பலான்னு சொன்னேன். இதுதான் உன் முடிவா? எப்பவுமே இதுதான் என் முடிவு. காத்துக்கிட்டு இருப்ப. வீண், ஆதிரா, ரொம்ப வீணு. ஆதிரா, நீ கிளம்பலாம். இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ ஆணவம் இருக்கக்கூடாது. ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு திமிரு இருக்கக்கூடாது. இதுக்கு பேரு திமிர் இல்ல சார், என் தன்மானம். நல்ல வாழ்க்கை கிடைக்குன்னா தன்மானம் எதுக்கு? ஆஸ்தி இழக்கலாம், அந்தஸ்து இழக்கலாம், உயிரை கூட இழக்கலாம், தன்மானத்தை மட்டும் இழக்கவே கூடாது. அவனுக்கு என்ன குறைச்சலு? அதான் மன்னிப்பு கேட்டேனே செஞ்ச பாவத்துக்கு. அதுக்கப்புறமும் தண்டிக்கிறது நல்லா இருக்கா என்ன? அவனை பார்த்தா அவளை ஒன்றும் கெட்ட போய் தெரியல. உன்கிட்ட சாதாரணமா மன்னிப்பு கேட்டா மன்னிச்சு ஏத்துக்க வேண்டியது என்ன? இங்க யார் தான் தப்பு பண்ணாம இருக்கா? அவன் தான் 2 வருஷமா உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கானே, விரும்புறா. எப்படி உன்னை நல்லதா வச்சு பாத்துக்கிடுவான். பரவ என்ன? சரிங்க சார், இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், அதுக்கு நீங்க சரின்னு சொன்னா நீங்க சொல்றதுக்கும் நான் சரின்னு சொல்லி அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்க தங்கச்சி படிக்க போன இடத்துல கூட படிக்கிற பையன் நானே நம்பி அவன் வீட்டுக்கு போனா அவன் அப்படி நாய் வாரி கொதறி அனுப்பிட்டான். உங்ககிட்ட வந்து இப்பெல்லாம் ஆகி போச்சது, உங்க தங்கச்சி வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன், ஆனா நான் இப்ப அவளை உயிரா காதலிக்கிறேன், உங்க தங்கச்சி எனக்கு கொடுங்கன்னு கேட்டா சார் அப்படி தூக்கி கொடுத்துருவீங்களா? இதுக்கு உங்க மனசார பதில் சொல்லுங்க சார். அடிச்சு மூஞ்சி முறையெல்லாம் பேத்திருப்பேன். ஏன்? ஏன்னா என் தங்கச்சி யாரு கிட்ட தொட்டான், அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? இப்படிதான் சார் இன்னைக்கு நிறைய பேரு தனக்கு நடக்காத வரைக்கும் பக்கத்து வீட்டுல நடக்குது வேடிக்கை, தனக்கு நடந்தா வலி. அன்னைக்கு எனக்கு நடந்தது அதுதானே சார். நான் உங்களை மாதிரி ஆம்பளை இல்ல, அவன் மூஞ்சி முறையா உடைச்சு எடுக்கிறதுக்கு எனக்கு தெம்பு இல்ல. என் கூட பொண்ணவன் எனக்கு நிக்கல, துணையா வந்து நிக்கல, எனக்கு பெத்தவர் கிடையாது. நான் என்ன சார் பண்ணட்டும்? நீங்க பெரிய வாட்டு சட்டமா இருக்கீங்க, அவனை அடிச்சு வீழ்த்துருவீங்க. அதுல ஏதாவது பிரச்சனை வந்தா கூட கோர்ட்டு கேஸ்னு போறதுக்கு உங்களுக்கு தெம்பு இருந்தது. நான் என்ன சார் பண்ண முடியும்? 20 வயசு பொண்ணு கோர்ட்டு கேஸ்னு போனா எல்லாரும் என்ன வாழ விட்டுருவாங்க? அவன் என்ன கெடுத்துட்டானே என்னை இன்னும் எல்லாரும் சேர்ந்து நாசம் பண்ண மாட்டாங்க? அந்த நேரத்துல என் புத்தி நான் பயன்படுத்தினேன். ஆம்பளையா இருந்தா அடிச்சு கொன்னு இருக்கலாம், நான் பொண்ணா பிறந்துட்டேனே.
பொண்ணா போந்துட்டதுக்காக நான் சோர்ந்து போகல, பழி வாங்கினேன். கூடயே இருந்து அவன் படிப்பை நாசம் பண்ணினேன். அவனுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை தட்டி பறிச்சா அப்பன் பதவியேற்றி இறக்க வச்சேன். அப்புறம் ஒரு பிள்ளை பெத்து தருதல வேலை விட்டான்ல. இப்படி என்னால என்ன முடியுமோ, என் சக்திக்கு என் மூளைக்கு என்ன முடியுமோ அதை நான் பண்ணினேன். அதுக்கு நான் அந்த வீட்டுல இருக்க வேண்டியது இருந்தது, இருந்தேன். அதுல அவனுக்கு மேல காதல் வந்துட்டா எல்லாத்தையும் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு. சார் கேவலம் சார். நீங்க சொல்ற மாதிரி அவன் என் மேல உண்மையா காதலா இருக்கா, அதெல்லாம் நான் எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அம்மா நீனா அப்போ எப்படிமா கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு கேட்டா எங்க வரலாறு எப்படி சார் இருக்கும்? நானும் உங்க அப்பா ஒன்னா படிச்சேன்டா. உங்க அப்பா நம்பி உங்க வீட்டுக்கு வந்தா உங்க அப்பா என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாரு. பழி வாங்கறதுக்காக கூட இருந்தா உங்க அப்பாக்கு என் மேல காதல் வந்துட்டு, அதனால இப்ப நீ வந்து பிறந்தேன்னு சொல்ல முடியுமா சார்? நாளைக்கு அவனும் அவ அப்பா மாதிரி தானே சார் வந்து நிப்பான். அடுத்த சந்ததி அதே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு திருப்பு வேண்டான்னு சொன்ன அதுல உறுதியா இருக்கணும். இந்த 2 வருஷத்துல அவன் மேல உனக்கு காதலே வரலையா? சந்தர்ப்பம் கிடைச்சா அவனை எப்படி கொல்லலான்னு தான் எனக்கு தோணுச்சுது. அதான் சொன்னனே, மத்த வீட்டுல நடக்கிற வரைக்கும் அது நமக்கு வேடிக்கை, அதே நமக்கு நடக்கும் போதுதான் வலி வேதனை. ஏத்த பொண்ணு ரொம்ப சூப்பர். அது சரி, ஊருக்குள்ள ஒரு பையன் ஒன்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கானே, அப்ப அவனையாவது கல்யாணம் பண்ண வேண்டியதுதானே? மனுஷனா பிறந்தா எல்லாருக்கும் இச்சை வரதான் செய்யும். இச்சையை கொடுத்த கடவுள்தான் அதே இடத்துல மனசையும் கொடுத்திருக்காரு. புரியல. இச்சை வரதா செய்யும், அதே நேரத்துல கடவுள் நமக்கு மனசுன்னு ஒண்ணு கொடுத்திருக்காரு. எல்லாத்தையும் கட்டுக்கோப்பா ஒழுங்கா சீரா செய்யறதுக்கு இந்த இதயத்தையும் படைச்சிருக்காரு. இந்த மனசை படைச்சது கடவுள் மனம் போன போக்குல வாழதுக்கு இல்ல, சில தவறுகளையும் சில தப்புகளையும் செய்யாம இருக்கிறதுக்கு தான் இந்த மனசை கொடுத்திருக்காரு. தப்பு பண்ண போறதுக்கு முன்னாடி இந்த மனசை கேட்கணும், அது தடுக்கும். என்னைக்கும் அதை செய்யன்னு சொல்லாது. மனசையே கட்டுப்படுத்த முடியாதவன் எப்படி சார் நல்லவனா இருக்க முடியும்? தன் மனசையே தான் கண்ட்ரோல்ல வைக்க முடியாதவன் தான் மனைவிக்கு எப்படி சார் உண்மையான பாசத்தை கொடுக்க முடியும்? தனக்குன்னு ஒருத்தி இருக்கும் போதே இன்னொருத்தை தொட்டவன் எப்படி சார் கல்யாணத்துக்கு அப்புறம் ஈஸியா தொடுவான் சார்? மனுஷ பிறப்பிலே எந்த பருவம் அழகானது சொல்லுங்க பாப்போம்? குழந்தை பருவம். தப்பு. வாலிப பருவம் அழகான பருவம், சந்தோஷமான பருவம், மீண்டும் காண கிடைக்காத ஒரு பருவம், போகும் நினைச்சாலும் போக முடியாத ஒரு பருவம். குழந்தையா இருக்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, ஆனா இந்த கன்னி பருவத்துல எல்லாம் தெரியும். இந்த வாலி வயசுல மனசு எப்பவுமே ரெக்க கட்டி பறக்கும். தனி தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், உற்சாகம் இருக்கும், ரத்தம் சூடா இருக்கும், எதையும் செஞ்சு முடிக்கிற ஒரு மன தைரியம் இருக்கும். இந்த வாலிப பருவத்துல வாலிப பிள்ளைங்களும் சரி வாலிப பெண்களும் சரி, என்னால மனசை கட்டுக்காப்ப வைக்க முடியாதுன்னு சொல்லி இஷ்டத்துக்கு வாழ்ந்தா அடுத்த சந்ததியோ அடுத்த குடும்ப வாழ்க்கையோ எப்படி சார் இருந்திருக்கும்? ஆடு மாடு மாதிரிலாம் சார் வளர்ந்துருப்போம். குடும்பம் சமுதாயம் கட்டுப்பாடு இது எதுவுமே இருந்திருக்காதே. எல்லாரும் இந்த பருவத்துல மனசை கட்டுக்கோப்பா வச்ச போய் தான் அடுத்தடுத்த குடும்ப வாழ்க்கையில அழகழகா நம்ம மூவ் பண்ணிட்டு வந்தோம். அந்த முக்கியமான பருவத்திலே தான் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாதவன் குடும்ப வாழ்க்கையில எப்படி சார் அவன் சந்தோஷமா இருக்க முடியும்? எத்தையோ நம்ம நாட்டு வாலிப பையங்க நம்ம நாட்டு எல்லையில போய் இருக்காங்க, அவங்க கட்டுக்கோப்பா வாழல, மனசு அடக்கிக்கிட்டு தானே சார் வாழ்றாங்க. எத்தனையோ பெண்களே திருமண வயது வந்தும் குடும்ப சூழ்நிலையால வரதட்சணை கொடுக்க முடியாம திருமணம் தள்ளி போய் அவங்க வாழலையா சார்? அவங்க மனசு அடக்கி தானே ஆடுறாங்க. இங்க நான் இருக்கேன்னு தெரிஞ்சுமே இன்னொரு பொண்ணை தொட்டவன் எப்படி சார் அடுத்து எனக்கு உண்மையா இருக்க முடியும்? அப்போ அவன் மேல காதலே ஒரு துளி கூட எனக்கு இல்ல. ஆனா கேள்விப்பட்டேன் உங்க அத்தை பையன்னு. சின்ன வயசுல இருந்தே விரும்புறேன். ஆனா உங்களுக்கு எந்த இடத்துலயும் பொருத்தமா இல்லையே. பொருத்தங்கிறதே உடல் சார்ந்தது இல்ல சார், மனசு சார்ந்தது. மன பொருத்தம் சார், அதனாலதான் அதுக்கு பேரு திருமணம். இரு உடல் சேர்றது திருமணம் இல்ல சார், இரு மனசு சேர்றதான் திருமணம். ஊனமா இருக்கட்டும் நொண்டியா இருக்கட்டும் உடமா இருக்கட்டும், மனசு மட்டும் ஊனமா இருக்க கூடாது. மனசு ஊனம் இல்லாத ஒருவனை கல்யாணம் பண்ணதா ஒரு பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும். எனக்கு அவன் அழகு முக்கியம் இல்ல, அவன் என்ன மகாராணியா நினைக்கிறான். போதும், அழக தேடியும் பார்த்துட்டேன், வசதியும் பார்த்துட்டேன். என் அத்தை பையன் எனக்கு எல்லாத்துலயும் பொருத்தமா இருப்பான். அவன் உசு குசுல விரும்புறான்ல ரொம்ப. அவன் ஒன்ன குச்சி மாதிரிலாம் இருக்கான். நான் தேத்தி விட்டுருவேன். படிப்பு மிலிட்டரியில சேவை செஞ்சிருக்காரு, அது போதும். அப்போ அவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறதுல உறுதியா இருக்கீங்க. இனி நான் இதுல இருந்து பின்வாங்க போறதே இல்ல. போதும், எனக்கு மன பொருத்தம் போதும். ஒருவேளை
உங்களுக்கு இப்படிலாம் நடந்திருக்குன்னு உங்க முறை பையனுக்கு தெரிஞ்சு வேண்டான்னு போயிட்டா போக மாட்டான். எப்படி உறுதியா சொல்றீங்க? என் மனசை பார்த்தா. எதை வச்சு சொல்ற? அவன் இது வரைக்கும் என்ன தப்பாவே பார்க்கல சார். வந்து 4 நாள் ஆகுது. என் கைக்கு மருதாணி வைப்பான். ஆனா எந்த தப்பானதுலயும் நான் டச் பண்ணல. எனக்கு தாவணி எடுத்து கொடுத்தான். எனக்கு பூ வாங்கிட்டு வந்தான். அதுல ஃபுல்லா அவன் சேட்டையும் குறும்புத்தனமும் தான் தெரியுது, குழந்தை மாதிரி. மத்தபடி அவன் என்ன தப்பா எதுலயுமே பார்க்கல. சொல்லப்போனா என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா அவன் கொலலாம் நடுங்குது. திடீர்னு அத்தை பையன் வேற மாதிரி இருந்தா? அது எப்படி வேற மாதிரி இருக்க முடியும்? ஒருவேளை இருந்தா? வாய்ப்பு இல்ல. நான் கரெக்டா அவனை எங்க அத்தை வீட்ல இருந்து நான் தூக்கிட்டு வந்தேன். அத்தை வீட்டுல இருந்து தூக்கிட்டு வந்தா? கரெக்டா தான் எங்க அத்தை வீட்ல இருந்து தூக்கிட்டு வந்தேன். அவன் எங்க அத்தை வீட்ல தான் இருந்தான். எங்க அத்தை பையன் தான். ஆனா அவனுக்கு உன் மேல காதல் எதுவும் இருந்த மாதிரி தெரியலையே. உன்னை பார்த்தாலே பயந்துல ஓடுறான். ஆமா, பயந்துதான் ஓடுறான். ஆமா, ஆனா அவனுக்கு சீக்கிரம் காதல் வந்துரும். வந்துரும். வர வச்சிருவேன் சார். நீங்க வேற பையன் கட்டிட்டு அவன் என்ன பார்த்து ஓடி ஒளிதான். அவன் இப்ப இல்ல, எப்பவுமே உனக்கு விரும்ப மாட்டான். ஏன்? ஏன்னா உனக்கு தம்பி முறை. அப்போ மில்ட்ரிக்கார மனசுல இடம் பிடிச்சிருவ. கண்டிப்பா மிலிட்டரிக்கார மனசுல நான் இடம் பிடிச்சிருவேன். பிடிச்சாச்சுடி, இனி பிடிக்கிறதுக்கு அங்க ஒண்ணு இல்ல. அப்புறம் சடங்கு சீரு. அதான் அவன் தான் செய்ய வருவான், என் முறை பையன். சரி சரி சார், நான் போயிட்டு வரேன். ஆமா, நீங்க யாரு இவ்ளோ தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? வேண்டியவன், ரொம்ப வேண்டியவன். ஆ, ஆ. என்ன சிரிப்பு? போக போக தெரியும். எப்பா, நான் போறேன். I love you டி. இது வரைக்கும் சின்ன ஒரு குழப்பம் இருந்துச்சு. உன் மனசுல என்னன்னு தெரிஞ்சுக்காம எப்படி வந்து என் காதல சொல்லன்னு. இப்போ நான் மனசார சொல்றேன். I love you டி. ஒரு பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம அவகிட்ட போய் இஷ்டத்துக்கு காதல் சொல்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. இனி சொல்லுவேன் I love you ன்னு. சீக்கிரம் மனசைய வருவேன். சின்ன வயசுல உன்கிட்ட காதலுக்காக கெஞ்சினேன். அதுரா அதுரா, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குடி. என்ன கல்யாணம் பண்ணிக்கிடுதியா? அந்த நாளை என்னால மறக்க முடியலையே. திரும்ப எனக்கே கிடைச்சிட்டு எனக்கான பொக்கிசம் எனக்கு கிடைச்சாச்சு. ராஜாவுக்கு ராஜா நான் தான், எனக்கு வந்தீரிங்க யாரும் இல்ல. ஆதிரா, என் பொண்டாட்டி. அடியே, ஐ லவ் யூ டி. டேய் மோனே, அம்மா இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டாலே இப்ப என்னடா பண்ண? எப்பா, இன்னும் கண்ணு முழிக்கல. முழிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இருக்கு. கத்து கத்துன்னு கத்த போறாடா. எப்படியாவது சமாதானப்படுத்திருங்கப்பா. எப்படிடா சமாதானப்படுத்த? இப்ப என்ன யாருன்னு கேட்பால? சொல்லுங்கப்பா. நீ சொல்லியே கேட்க மாட்டா, நான் சொல்லிட்டு கேட்க போறா? எப்பா, உங்களுக்கு தெரியாததாப்பா. அப்படி சொல்றா என் மோனே. இப்போ இருந்தாலும் அம்மா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்கப்பா. டேய், என்னடா பயம் கட்டுற? ஏதோ என் மனசுக்கு பட்டதை நான் சொல்லிட்டேன்ப்பா. வா வா, அப்பா கிட்ட வந்து தூங்கு. கண் முடிச்சதுக்கு அப்புறம் நீ என்ன யோசிக்க போற, இல்லனா என்ன நினைக்க போறன்னு எனக்கு தெரியல. ஓ பக்கத்து இப்படி இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. உண்மை சொல்றேன், நீ எனக்கு யாருன்னு தெரியாது. ஏதோ உன்னை பார்த்த உன்னை இனம் புரியாத ஒரு காதலி. அலசி அரைஞ்சு பார்த்த நிறைய உண்மை தெரிஞ்சது. ஏத்துக்கவும் முடியல, ஏத்துக்காமல இருக்கவும் முடியல. எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. உன்னை விட்டு போகக்கூடாது மட்டும் என் மனசு சொல்லுது. செத்தாலும் உன் கூட சேர்ந்து சாகணும் மட்டும் தான் என் மனசு சொல்லுது. பயப்படாதடி, உலகமே இருந்தாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். எனக்கே நான் யாருன்னு தெரியாதப்போ கூட உன்னை பார்த்த உன்னை இன்னும் புரியாத ஒரு பாசம், ஒரு காதல், அதை வச்சுதான் நான் உன்கிட்ட வந்தேன். தெரியலடி, என்ன நடந்தது, யாது நடந்ததுன்னு எதுவும் எனக்கு தெரியல. ஒண்ணு மட்டும் தான் தோணுச்சு. உன்னையும் ராஜாவையும் விட்டுட்டு போகக்கூடாது மட்டும் தான் தோணுச்சு. எனக்கு தெரியலடி, நீங்க 2 பேரும் என் உசுரா இருக்கீங்க. ஏன் எதுக்குன்னு எதுவும் எனக்கு தெரியல. எனக்கு எதுவும் ஞாபகத்துல இல்ல. ஆனா நீங்க 2 பேரும் உசுரா இருக்கீங்க. அது ஏன்னு எனக்கு புரியலடி. உன்னையவோ ராஜாவையோ ஒரு நொடி பார்க்கட்டாலும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. நீங்க எனக்கு எந்த விதத்துல உரிமைப்பட்டவங்க, என்ன யாதுன்னு எனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. நீ அடிக்கடி ராக்கி ராக்கின்னு சொல்ற. என்ன நடந்தது ஒன்னும் புரிய மாட்டேங்குது. எனக்கு ஏன் உன் மேல இவ்வளவு காதலு? யார் அந்த ராக்கி? ராஜா எப்படி ஏன் ரத்தமா இருக்கான்? இப்படி எதுவுமே எனக்கு புரியலடி. நான் இதை எப்படி உங்ககிட்ட சொல்லி நான் புரிய வைக்க முடியும் சொல்லு பாப்போம். அத நான் யாருன்னே எனக்கே தெரியலடி. அந்த
என் மனசு சொல்லிச்சுன்னு வந்தேன். வந்தா உன்னை பார்த்தேன். பார்த்த மாத்தத்துல உன்னை விட்டு போக கூடாதுன்னு தோணுச்சுது. போகல, கூட இருந்தேன். கூட இருக்க இருக்கதான் தெரிஞ்சது நீ ஏதோ இருக்கிற எனக்கு உரிமைப்பட்டவனே. என் மனசையா உன்னை விட்டு போக கூடாதுன்னு சொல்லிச்சுன்னு உன் கூட இருக்கதான் எனக்கு புரிஞ்சுது. உன்னை எப்பவும் இதே மாதிரி அள்ளி அணைச்சு எனக்குள்ள வச்சுக்கணும். இந்த உலகமே எதிர்த்தாலும் உன்னை விட்டு போக கூடாது. இது மட்டும்தான் என் மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு. நீ என் சொத்து, அவ்வளவுதான். யார் அந்த ராக்கி? ராக்கிக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? எதுவுமே எனக்கு தெரியலடி. ஆனா நீ ராக்கி மேல வச்சிருக்க காதல என்னால புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடி. உன்னை நான் முத எங்க பார்த்தேன்னு உனக்கு தெரியுமா? நீ கலெக்டர் ஆகி ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கும் போது நான் உன்னை பீகார்ல வச்சு பார்த்தேன். உன்னை நான் பார்த்த மொத்தத்துல எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம். அங்கிருந்தே உன்னை பின்தொடர்ந்து தான் நான் அங்க வந்தேன். வியப்பா இருந்தது உன் மேல ஏன் எனக்கு இவ்வளவு காதல் இருக்குன்னு. நீ ஒரு பிள்ளைக்கு தாயின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால ஏன் விட்டு கொடுக்க முடியல? இப்படி எதுவுமே எனக்கு தெரியாத புதிரா இருக்குது. உன்கிட்ட பல நேரம் பேசுறதுக்கு நான் வருவேன், பேச முயற்சி பண்ணினேன். ஆனா நீ எதையுமே புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல. காரணம் நீ ராக்கி மேல வச்சிருந்த காதலே. ஆனா ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு மட்டும் தெரியும். நீ கண் முழிச்சு பார்த்தா எனக்கு விட தெரியும். சீக்கிரம் கண் முழிச்சு என்ன நடந்ததுன்னு சொல்லு. நீ கண் முழிச்சாதான் நான் யாருன்னு எனக்கு தெரியும். நீ சொல்ல போற பதிலதான் நான் யாருன்னு என்ன கண்டுபிடிக்க முடியும். ஆமா, ஹெல்மெட் போட்டு சுத்துறேன். என்னன்னு தெரியல, இங்க வந்தோடனே எனக்கு ஆபத்து வந்தது, அதனாலதான். அது மட்டும் இல்ல, இங்க எல்லாரும் என்ன கொஞ்சம் வியப்பா பார்த்தாங்க. அது மறைக்கிறதுக்காகதான் பாத்தி நான் போட்டேன். அது மட்டும் இல்ல, இன்னொருத்தவங்களை நான் சந்திச்சேன். அவங்கதான் இந்த ஹெல்மெட்டை கொடுத்து போட்டு உன் முன்னாடி நிக்க சொன்னாங்க. ஆனா எனக்கு எதுன்னு தெரியாதுடி. நீ கண்ணை திறந்துதான் எனக்கு தெரியும். கண்ணை திறடி. உனக்காகவும் என் பிள்ளைக்காகவும் நான் இருப்பேன். ராஜா என் புள்ள, நீ எனக்கு உரிமைப்பட்டவா, அவ்வளவுதான். நீங்க 2 பேரும் தான் என் உலகம். இதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐ லவ் யூ டே, ஐ லவ் யூ டே.